எங்களுடைய வாலிபத்தை போன்றதல்ல. உங்களுடைய வாலிபம் கொடுமையான காலத்தில் வாழுகிறீர்கள். கொஞ்சம் இஷ்டில் வாழுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு கரம் தருவார்கள். ஸலவாத்தை அதிகப்படுத்துங்கள். சொல்வார்கள், ஸலவாத்தை அதிகப்படுத்தினோம் என்றால் ரவுலா வந்து நம்மை பாதுகாக்குமாம். நான் எல்லா இடத்துலையும் ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு மலையாள உஸ்தாத் ஒரு ஆள் பேசுகிறாக ஒரு பயானில். ஒரு பையன் பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு இருக்கிறான். பிலிப்பைன்ஸ் என்பது கொஞ்சம் கொடுமையான நாட்டில் ஒரு நாடு. அவன் பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு இருக்கிறான். அவன்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, பிலிப்பைன்ஸ் எப்படியப்பான்னு. அரைகுற ஆடையோடு நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துருவா. அப்போ இந்த உஸ்தாது விடாமல் அவர்கிட்ட திரும்ப கேட்டிருக்கிறா, எப்படியப்பா நீங்களாம் வாழ்றியா அப்படின்னு. இல்லை, எங்களுக்கும் சில சமயம் மனசு கொஞ்சம் சஞ்சலமாயிரும். சஞ்சலமாயிட்டா என்ன செய்வீங்க என்று கேட்கிற பொழுது நான் 3 தடவை ஸலாத்து நாரியாவை ஓதுவேன். அல்லாஹும்ம ஓதுங்கம்மா. அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலா வஸல்லிம் ஸலாமன் தாம்மா அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி தன்ஹல்லு பிஹில் உக்து வதன்ஃபர்ஜு பிஹில் குரபு வதுக்லா பிஹில் ஹவாயிஜு வதுனாலு பிஹில் ரகாயிபு வஹுஸ்னுல் ஹவாத்திம் வஇஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹில் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி ஃபீ குல்லி லம்ஹத்தின் வா நஃபஸின். அல்ல, நல்ல நஃப்ஸுன்னு ஓதாண்டா. என்ன நஃபஸின்? ரெண்டுக்கும் அர்த்தத்தில் ரொம்ப வித்தியாசம். நஃப்ஸுன்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களுடைய எண்ணிக்கை அளவு. நஃபஸ்ன்னா ஒவ்வொரு மனிதர்களுடைய மூச்சினுடைய அளவு. அல்லாஹ் நஃபஸின் பிஅததி குல்லி மஅலூம் லக். அந்த பையன் சொல்றாராம், நான் 3 தடவை ஸலவாத்துன் நாரியாவை ஓதுவேன், பச்சை குப்பா என் முன்னால் வந்து நிற்கும் என்கிறார். அல்லாஹ் அல்லாஹ். இதனால தான் நம்ம சொல்கிறோம், யா சய்யித சாதாத்தி ஜிதுக காசிதா அர்ஜு ஹிமாக்க யா ரசூலல்லாஹ். உங்கள் பாதுகாப்பை எங்களுக்கு தாருங்க. எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு கொள்ளுங்கள், எங்கள் இளம் யுவதிகளுக்கு கொடுங்கள், எங்கள் வளரும் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். எங்கள் பிள்ளைகள் மிகப்பெரிய கொடூரமான காலத்தில் வாழுகிறார்கள், போதை திணிக்கப்படக்கூடிய காலத்தில் வாழுகிறார்கள். எங்கள் பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுங்கள்.